இவர் வீடியோ தானே, இவர் கல்வி பத்தின பேசுவாரு. எனக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு வச்சு கடந்து போயிடாதீங்க. ஏன்னா, நான் சொல்லப் போற இந்த விஷயத்த நீங்க உள்வாங்குனா தான், நம்ம சமுதாயத்தோட அடையாளம் மாறும். எஸ், இது உங்களுக்கும் இம்பார்ட்டன்ட், எனக்கும் இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம அடுத்த சந்ததிக்கும் இம்பார்ட்டன்ட். உங்க புள்ள, குட்டி, உங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சமுதாயம் இந்த நாட்டுல என்னவா அடையாளப்படுத்துறாங்க அப்படின்றது வந்து, இந்த மாணவர்கள் கையில தான் இருக்கு. இந்த மாணவர்கள் இப்ப முடிக்கிறாங்க. எஸ்பெஷலி இப்ப எஸ்பிஎம் முடிச்சவங்க மாணவர் கையில தான் இருக்குது. அதனால உங்களால சில நடவடிக்கைகள் நீங்க செய்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க உருவாக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து சின்ன சின்னதா போட்டீங்கன்னா, நிறைய பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். ஸோ முதல்ல இந்த 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 பதிவை நல்லா புரிஞ்சுங்க. தேவைப்படுறவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிடுங்க, டேக் பண்ணுங்க. முக்கியமாக இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். ஓகே, இப்போ இந்த மாணவர்கள் என்னவா இருக்க போறாங்க, என்ன முடிவு எடுக்க போறாங்க, இந்த எஸ்பிஐ முடிச்சுட்டு அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது நம்ம சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஓகே, நம்பர் ஒன், இதில் 3 கேட்டகரியாக என்ன பிரிக்கிறீங்க. மொதல் மாணவர்கள் அவங்க எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணும் எது பண்ணும் தெரியல ஒரு மாணவர் இருக்காங்க. இன்னொரு மாணவர் இருக்காங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம், இல்லை அவங்களும் சில தெளிவுகள் பிறந்திருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மாணவர்கள் இருக்காங்க, என்னதான் முடிச்சுட்டா ஃபார்ம் 5 முடிச்சதோட அதோட என் வாழ்க்கை ஸ்டார்ட் அப்படின்னு நான் ஃபார்ம் 5 வந்து வர வரைக்குமே பெருசு அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 3 பேருக்கும் வந்து இவங்க 3 பேரும் அடுத்து எடுக்க போகிற முடிவு 3 பேருக்கும் வந்து இவங்க குறைவாங்க கூட அப்படின்னு இல்லை. இந்த 3 பேரும் இந்த 3 பேர் கேட்டகரியில் இருக்கிறவங்கள, ஓகே, நல்லா வந்தவங்களையும் பார்த்துருக்குறேன். ஓகே, இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க மோசமான ஆளுங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நல்ல ரிசல்ட் இருந்தால் மட்டும் நல்லா வந்துன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்னா கூட நீங்கள் வந்து வாழ்க்கையை முடிச்சு போயிடணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் வந்து இப்போ வந்து வேலைக்கு போனாலும் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரிலாம் நான் பேச வரல. ஓகே, ஒரு விஷயம் நான் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இங்கே நீங்கள் எடுக்க போகிற சில முடிவுகள் வந்து உங்கள் வாழ்க்கை மாறினாலே எங்களோட வாழ்க்கை, எங்கள் அடுத்த சந்ததி வாழ்க்கையும் மாறும். ஓகேங்களா, நம்பர் ஒன், இந்த 3 கேட்டகரி சொன்னேன். 3வது கேட்டகரிலேருந்து வரேன். இந்த 3வது கேட்டகரி என்னன்னா, ஃபார்ம் 5 முடிச்சு இதோட நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. இப்போ ஹானஸ்ட்டாக சொல்கிறேங்க. ஓகே, ஃபார்ம் 5 முடிச்சு இதோட வேலைக்கு போனால் இப்போ மேபி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், இப்போ உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இல்லை குடும்ப கஷ்டம் சார், இல்லை என் புள்ள வேலைக்கு போய்ட்டோம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு மேபி உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இன்கம் வர்றதாக இருக்கலாம். ஆனால் ஓகே, இங்கேருந்து அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இன்னும் 3 வருஷம் என்ன நடக்க போகுது, 5 வருஷத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஓகேங்களா, 5 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்துச்சு அப்படின்னு நினச்சி பாருங்க, இப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. என்ன மாற்றங்கள் நம்மளுக்கு நடக்கும், எது நடக்கும் நமக்கு தெரியாது. மறுநாளே என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஃப்ளூயிட்டாக இருக்குது, ரொம்ப மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஒன் தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சம்பளம் பார்த்தோம், ஆனால் இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்தில் உங்களோட இடத்துல வந்து உங்களை விட திறன் பெற்றவங்க, உங்களை விட வந்து படித்தவங்க வந்து உட்காரும் போது உங்களுக்கு அதுலேருந்து தாண்டி வெளியே போக டைம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அந்த வாய்ப்பு இல்லாத போகிற டைமில் அந்த மாதிரி உங்கள் கையில் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுனால திருப்பி ஃபேமிலி பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் புள்ள குட்டி திருப்பி அதே B40 அப்படி அதே கஷ்டப்படுற வாழ்க்கை, அந்த மரியாதை இல்லாத ஒரு பார்வை, இந்த மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் பிரச்சனை செட்டிலாகவே ஆகாது. ஓகே, ஸோ உங்களோட விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, ஓகே, என்ன பொருளாதார நிலை உங்களோட ரிசல்ட்டாக இருக்கலாம், பொருளாதார நிலையாக இருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பெற்றோர்களே இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்டையும் சொல்லிக்கிறேன், இல்லை பிள்ளை ஒரு வருஷம் கழிச்சு வேலை செய்யணும், இல்லை அவன் வேலைக்கு போட்டால் அவன் பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் அவங்கள ஊக்குவிக்கிறனால ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் இவ்வளோ நாள் அவங்களோட வருமானம் இல்லாமல் தான் உங்கள் குடும்பம் ஒன்றுச்சு, ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்கள கொஞ்சம் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லது. உங்கள் குடும்பமே மாறி உங்கள் தலைமுறை மாறும். தலைமுறை மாறினாலும் உங்களுக்கு மரியாதை, உங்களுக்கு எல்லா சகல சௌபாக்கியம் உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ குறிப்பாக இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், ஃபார்ம் 5 முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சல, இல்லை அப்போ தான் வாழ்க்கை ஆரம்பிக்கல. அது வந்து ஒரு நடுவில் ஒரு பாதையை நிர்ணயிக்கிற ஒரு ஜங்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ தயவு செய்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணணும், இதோ ஃபார்ம் 5 முடிச்சு அடுத்த மேல் படிப்பு ஏதோ உங்களுக்கு தகுந்த படிப்பு நம்ம படிச்சாகணும். ஆனால் அது தரமான படிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிஸ் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வெரி சிம்பிள். இங்கே நீங்கள் மைண்டில் யோசிக்கணும். நம்பர் 1 விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல துறையை நீங்கள் நல்ல துறை அப்படின்னா வேலை கிடைக்கிற மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கணும். வேலை கிடைக்கிற மாதிரி துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு வேண்டிய படிப்புகள் அதுக்கு வேண்டிய முயற்சிகள் நீங்கள் பண்ணணும். அது பண்ணிட்டா நான் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருமா? கிடையாதுங்க. ஓகே, அந்த படிப்பை நீங்கள் படிக்கிறதுல, அந்த பட்டம் பெறுறதுல வந்து ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பட்டம் தான் விட முடியும். பட்டம் வந்து ஒரு சாவி மட்டுமா, அதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சாவி தான். ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கணும். அந்த வாய்ப்பில் நீங்கள் போய் உட்காந்து அந்த வாய்ப்பில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பண்புகள் தேவை, நிறைய திறன் தேவை. ஓகே, ஸோ அது வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்பர் 1 வந்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும், உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும், உங்களுக்கு நல்ல பண்பு இருக்கணும், நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும், நல்ல கேரக்டர் இருக்கணும். அப்போ இந்த மேல் படிப்பு படிக்க போகிற டைமில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. அதெல்லாம் நான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக வந்து நான் இதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் வீடியோ போடுவேன். கண்டிப்பாக என்னை பின்தொடர்ந்து வச்சுங்க. ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜி படிக்க போகிறவங்களுக்கு அடுத்து என்ன ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்க போகிறேன், நான் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன், நான் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்னத்தெல்லாம் நீங்கள் இது பண்ணணும், ஒரு பல்கலைக்கழகத்தையோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அங்கே நீங்கள் போய் அந்த பெற்றத்தை பெரிய ப்ராசஸில் வந்து இந்த விஷயம் தான் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா
நீங்கள் இந்த மார்க்கெட் பிளேஸில், அதாவது இந்த இந்த எக்கானமியில் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஓகே, நீங்கள் வேல்யூபிளாக ஆகக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஆனால் அது கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு தேவை. கண்டிப்பாக பின்தொடருங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. நான் சிம்பிளாக சொல்ல போனேன்னா, நல்ல கேரக்டர், நல்ல கம்யூனிகேஷன், நல்ல நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் நல்ல பண்புகள். ஓகே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களை பட்டப்படிப்பை நீங்கள் நோக்கி போங்க. என்னென்னா, மற்றவங்களை பார்த்து மதிக்கக்கூடிய செயல்களை செய்யணும். நம்மளை பார்த்தா இன்னொருத்தவங்க மதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டில் மட்டும் ஏற்றிங்க. இது வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் நான் சொல்கிறேன். நம்மளை பார்த்தா மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பண்புகள், நம்மளை மீறி நம்ம வெளிக்காட்டக்கூடிய சில விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு அந்த மதிப்பு மரியாதையை சேர்த்து கொடுக்கும். ஏன் நான் மதிப்பு மரியாதை பற்றி ரொம்ப பேசுவோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னங்க, நம்ம வேல்யூபிள் பர்சனாக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த இந்த என்னென்னலாம் அந்த வேல்யூவாக கொண்டு வரும், இந்த மதிப்பு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பாக கல்வி, ஓகே, பண்பு, ஓகே, நீங்கள் பேசுகிற முறை, அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற செயல், இது எல்லாமே உட்பட்டுருக்கு. ஓகே, இது ஏன் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து அதை பகிர்ந்துங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் மேபி இந்த வீடியோ வந்து நிறைய மாணவர்கள், பெற்றோர்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிற சில விஷயங்களை, கருத்துங்களை கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் பகிர்ந்துங்க. ஓகே, இது கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். ஓகே, இது வந்து ஒரு பிகினிங் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து தொடர்ந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது, நிச்சயமாக நம் சமுதாயம் ஒரு கல்வி கற்ற சமுதாயம் மட்டுமா இல்லை, ஒரு மரியாதை தக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாகவும், நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம அடையக்கூடிய சமுதாயமாகவும் உருவாகும். வெற்றி வணக்கம், டாக்டர் சஞ்சய்.